கோவை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அரசினர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் 1000 மாநகர போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் 2 கம்பெனிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மார்ட்டின் வழங்க கேட்கலாம். மார்ட்டின், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? மார்ட்டின், கோவை பாராளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் தடாகம் சாலையில் இருக்கக்கூடிய அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக 2 துணை ராணுவ படை கம்பெனிகள் சுழற்சி முறையிலே உள்ளே பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். மொத்தம் இந்த ஜிசிடி கல்லூரி வளாகத்தை பொறுத்தவரையிலே உள்ளே 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. உள்ளே நாளை வாக்கு எண்ணிக்கை தொடங்க காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கின்றது. முதலிலே பதிவான தபால் வாக்குகள் எண்ணப்படும். பின்பு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் தெரிவித்திருக்கிறார். முதலிலே மொத்தம் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளை இணைத்துதான் இந்த கோவை பாராளுமன்ற தொகுதி இருக்கின்றது. ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் தனித்தனியாக அறைகள், வாக்கு எண்ணும் அறைகள், மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதிலே ஒரு டேபிள் ஒன்றிற்கு 3 ஊழியர்கள் பணியில் இருப்பார்கள். மேலும் மைக்ரோ அப்சர்வர் என்று சொல்லக்கூடிய நுண்ணணு கண்காணிப்பாளர்கள் அவர்கள் அந்த ஒரு சட்டசபை தொகுதியை முழுவதும் கண்காணிப்பார்கள். மொத்தம் ஒரு தொகுதியிலே 14 முதல் 17 மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கும். மொத்தமாக இந்த 17 மேஜைகளுமே எண்ணி முடிக்கப்பட்ட பின்புதான் அடுத்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கொண்டு வந்து வைக்கப்படும். இதற்காக முழுக்க இந்த வளாகம் முழுவதுமே 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் துணை ராணுவ படையின் 2 கம்பெனிகளும் சுழற்சி முறையிலே உள்ளே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாளை வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் தெரியவரும் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஏராளமான கட்சி தொண்டர்கள் இங்கே கல்லூரி முன்பாக கூடுவார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கல்லூரி வளாகத்தில் இருந்து 100 மீட்டர் தொலைவிற்கு யாரும் வரக்கூடாது, அதாவது அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் காவல்துறை அறிவித்துள்ளது. இதற்காகவே கோவை மாநகர பகுதி முழுவதுமே சுமார் 1500 காவலர்கள் பாதுகாப்பு ஈடுபட இருக்கிறார்கள். காலை 5 மணிக்கு 4 மணிக்கே அனைத்து காவலர்களும் பணியில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இங்கு இருக்கக்கூடிய மொத்தம், அதாவது ஒரு டேபிள் ஒன்றிலே பணிபுரியக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்களும் காலை 5 மணிக்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவு நகலை கொண்டு வந்து இங்கே பணியில் சேர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மார்ட்டின், முதல்ல தபால் ஓட்டுகள் தான் எண்ணப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்து உள்ளது. அதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? இன்று காலை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி அவர்கள் தலைமையிலே அரசுபுரத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி கலை அரங்கத்தில் நாளை இந்த வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடக்கூடிய அரசு ஊழியர்கள் எப்படி செயல்பட வேண்டும், அவர்களுக்கான தபால் வாக்குகளை எப்படி பிரித்து பார்க்க வேண்டும் என்பது போன்ற செயல்முறை விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. அதே போல வாக்கு எண்ணும் மையத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் முகவர்கள் அங்கே இருப்பார்கள். அவர்களிடம் பதிவான தபால் வாக்குகளை எப்படி எடுத்து காட்ட வேண்டும், அவர்களுக்கு எந்தவித குழப்பங்களும் ஏற்படாத வகையிலே எப்படி செயல்பட வேண்டும் என்று இன்று செய்முறை விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த கல்லூரி வளாகத்திற்குள் எப்படி அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எங்கே எப்படி வாகனங்களை நிறுத்த வேண்டும், எப்படி உள்ளே அரங்கத்திற்குள் வர வேண்டும் என்பது போன்ற அனைத்து செயல்முறை விளக்கங்களும் செய்து காட்டப்பட்டது. எனவே இங்கே நாளை பணியில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல் அவர்களுக்கான அனைத்து போதிய பயிற்சிகள் இன்று கொடுக்கப்பட்டிருந்தது. சுகன்யா. மார்ட்டின், வாக்கு எண்ணும் அதிகாரிகளுக்கு எந்த மாதிரியான அடிப்படை தேவைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு? அதற்கு ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கா? நாளை ஒரு டேபிள் ஒன்றிலே, அதாவது 123 சூப்பர்வைசர்கள், வாக்கு எண்ணும் சூப்பர்வைசர்கள், 123 துணை சூப்பர்வைசர்கள் மற்றும் 127 எண்ணிக்கையிலே நுண் கண்காணிப்பாளர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கான பணிகள் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று செயல்முறை விளக்கங்கள் ஏற்கனவே செய்து காண்பிக்கப்பட்டது. அதே போல இங்கே உணவு மற்றும் தண்ணீர், கழிப்பிட வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இங்கே யாருக்காவது இங்கே கொடுக்கப்படக்கூடிய உணவு வகைகள் சேரவில்லை என்று சொல்லும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான உணவை அவர்களே எடுத்து வரவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பெரிய அளவிலே உணவுகள் கொண்டு வர தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே சிறிய டிஃபன் பாக்ஸ் அளவில் காலை உணவு, மதியம் உணவு கொண்டு வரவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கே நாளை நடக்கக்கூடிய வாக்குப்பதிவு எண்ணிக்கையை செய்தியாளர்கள் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இங்கே மீடியா சென்டர் ஒன்றும் இங்கே தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே அனைத்து ஊடகவியலாளர்களும் அங்கே அமர வைக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கான தகவல், ஒவ்வொரு மணி நேர தகவல்கள் அனைத்துமே மாவட்ட PRO மூலமாக வழங்கப்படும். அதனை மக்களுக்கு அவர்கள் தெரியப்படுத்த முடியும். மேலும் குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளுடன் அனைத்து ஊடகவியலாளர்களும் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள்.
அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் கழிப்பிட வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுகன்யா, கோவையிலிருந்து உங்கள் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மார்ட்டின்.